கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாட்டிலே ராஜா தன்னுடைய மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இந்த குறிப்பிட்ட நாளிலே நீங்கள் எல்லாரும் அரண்மனைக்கு வாருங்கள், உங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அறிவித்தார்கள். உடனே அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நாம் சென்று என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். அந்த நாளிலே வந்தது. அந்த நாளில் எல்லாம் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை கேட்டு வாங்கி பெற்று சென்றனர். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை ஒரு சிறுவன் சென்றான். அவனும் சென்று அவன் ஏதாவது பெரிய வீடோ அல்லது வேற ஏதாவது காரியம் கேட்பான் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவன் கேட்டது என்னவென்றால், ராஜாவே, எனக்கு நீர்தான் வேண்டும் என்று சொல்லி போய் அவரை கட்டி பிடித்து கொண்டான். உடனே ராஜா ஆச்சரியப்பட்டார். உடனே அவர் தன்னுடைய மகனைப் போல அவனை ஏற்றுக்கொண்டார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் தேவனை தேவைகளுக்காக தேடுகிறது இல்லாமல் அவரையே நாம் தேட வேண்டும் என்று சொல்லி தான் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் 41, 42 மார்த்தாள் மரியாள் என்று சொல்லி சகோதரிகள் இருவர் காணப்பட்டனர். அதில் பார்த்தார், மார்த்தாள் தான் தேவையான எல்லா காரியங்களுக்காக கலங்கி கொண்டிருந்தாள். வீட்டு வேலைகளை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து கலங்கி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரே கலக்கத்தோடு இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மரியாள் அவள் என்ன சொல்கிறாள் என்றால், 41, 42 இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய பாதத்திலே நாம் விழுந்து கிடப்பதே, அவருடைய பாதத்தை நாம் தேடுவதே, அவரை தேடுவதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் நிறைய காரியங்களை குறித்து நாம் உலக பிரகாரமான என்ன செய்ய வேண்டும், என்ன காரியங்கள் எனக்கு நடக்கும், எனக்கு தேவைகள் இவ்வளோ இருக்கிறதே என்று சொல்லி நாம் நிறைய நேரத்தில் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை விட ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் போய் ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அவரோடு நீங்கள் செலவழிக்கிற உறவு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். நீங்கள் இத்தனை நாளாக எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவன், நான் ஒரு மணி நேரமாவது அவரிடத்தில் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பேன், அவரோடு நான் பேசுவேன், அவருடைய வேத வசனங்களை நான் வாசிப்பேன், தியானிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மற்ற எல்லா காரியங்களையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்தால் மட்டும் போதும், மற்ற காரியங்கள் எல்லாம் தானாய் கிடைக்கும். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசிப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.